இந்த லெந்து நாட்களிலே கூட எதையெல்லாம் நாம் விட வேண்டும், எதையெல்லாம் நாம் வெறுக்க வேண்டும் என்பதை குறித்து தான் ஒரு விதமான காரியத்தை நான் சொல்ல நான் ஆசைப்படுகிறேன். பணம், துட்டு, நோட்டு, பைசா, மணி, டாலர், பணம் பணம் பணம். உலகம் சொல்லுகிறது பணம் என்று சொன்னால் பில் பண்ணுங்க, பணம் என்று சொன்னா பணமே எழுந்துக்குமா, பணம் பாதாளம் வரையிலும் பாயும். இந்த லெந்து நாட்களிலே கூட இந்த பணம் நமக்கு அவசியமா? இந்த பணத்துக்கும் மனிதனுக்கும் எவ்வளவு உறவுகள் இருக்கிறது? மனிதன் பணத்தை எவ்வளவாய் நேசிக்கிறான்? வேதம் நமக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறது? ஆண்டவர் நமக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறதா? அந்த பாடத்தை தான் இன்றைக்கு ஆண்டவர் எனக்கு கொடுத்த சின்ன ஒரு குட்டி ஞானத்தின் நிமித்தமாக இன்றைக்கு நாம் ஆராய்ந்து அலச போகிறோம். வேதத்தை எடுத்துக்கொள்ளலாம். பிரசங்கி 10ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசிக்கலாம். இரண்டாவது அதே பிரசங்கி 5ஆம் அதிகாரம் 10, 11, 12ஆம் வசனத்தை வாசிக்கலாம். பிரசங்கி 5ஆம் அதிகாரம். பணப்பிரியன் பணத்தினால் திருப்தி அடைவதில்லை, செல்வப்பிரியன் செல்வப்பெருக்கினால் திருப்தி அடைவதில்லை. இதுவும் மாயையே. பொருள் பெருகினால் அதை தின்கிறவர்களும் பெருகுகிறார்கள். அதை உடையவர்கள் தங்கள் கண்களினால் அதை காண்பதே அன்றி அவர்களுக்கு பிரயோஜனம் என்ன? வேலை செய்கிறவன் கொஞ்சமாய் புசித்தாலும் அதிகமாய் புசித்தாலும் அவன் நித்திரை இன்பமாய் இருக்கும். செல்வனுடைய பெருக்கோ அவனை தூங்க ஒட்டாது. பாத்தீங்களா? மற்றவர்களுடைய நித்திரை இன்பமாய் இருக்கும். ஆனா இந்த பணம் இருக்குது, பண பேய், பணம் அலைறாங்களே, பணத்தை முக்கியத்துவம் படுத்துகிறார்களே, அவர்களை குறித்து வேதம் சொல்லுகிறது அவர்களுக்கு தூக்கமே வராதாம். ஹலோ, இருக்கிறீங்களா? பணம் அலைறவங்க எப்பவுமே சில பேர் நினைப்பாங்க, ஒரு கத்த நோட்டு என்கிட்ட இருக்கணும்பா, எப்படியாவது கடன் உடனாவது வாங்கி அந்த பணம் என் அக்கௌண்ட்ல இருக்கணும், என்கிட்ட இருக்கணும், என் பேக்கெட்ல இருக்கணும். இப்படி என்று அலைந்து கொண்டிருக்கிறவர்களுக்கு நான் சொல்லுகிறேன், அவர்களுக்கு தூக்கமே வராது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. பணப்பிரியர்கள். எனக்கு அன்பான தேவச்சனமே, இன்றைக்கு ஒரு செல்போன் இருந்தால் போதும். ஆனால் சில பேர் என்ன பண்ணுவாங்க, இஎம்ஐயில் போட்டு 4-5 செல்போன் வாங்குவாங்க, மாடல்